நான் நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அண்ணா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் என் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேறு என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. உள்ளுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம். அவர் அந்த கட்சியில் என்ன நிலப்பாட்டில் இருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு அவரை பொறுப்பாளரை போட்டால் வேணான்றாரு. அந்த கட்சி வேணும்னு சொல்கிறாரா, அந்த கட்சி வேணான்னு சொல்கிறாரான்னு தெரியல. அவர் அந்த கட்சியே மறந்துச்சு. அப்புறம் மக்கள் மத்தியில் அவர் சொல்கிற கருத்துக்கள் எங்கிருந்து ஈடுபடும்? எப்பொழுதும் போல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள்லேருந்து எப்பொழுதும் வழுக்காமல் வழுவாமல் பிறளாமல் ஆட்சி நடத்தக்கொண்ட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அந்த ஆட்சியுடைய நாயகன் எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காட்டிய வழியிலே தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார். அண்ணாவே எம்ஜிஆர் மேற்கோள் காட்டி விஜய் அவர்கள் சமீபமாக பேசியிருக்கிறார்.